பலரும் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்னன்னா, என்னுடைய குடும்பத்தில் சமாதானமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை, தொடர்ச்சியான வியாதிகள் வருது, சில மரணங்கள் கூட ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது பரம்பரை சாபமா இருக்குமோ, என்னுடைய முன்னோர்களின் சாபமா இருக்குமோ என்று சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முன்னோர்கள் நிமித்தம் நமக்கு சாபம் வருமா என்றால் வரும். நம்முடைய முன்னோர்கள் பாவம் செய்யும் பொழுது, அவர்கள் தவறான வாழ்க்கை வாழும் பொழுது, தங்கள் வாயின் வார்த்தைகளால் மற்றவர்களை வேதனைப்படுத்தும் பொழுது, அது சந்ததி வரைக்கும் அது ஒரு பாதிப்பை கொண்டு வரும். இப்போ இந்த பாதிப்பிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும், இந்த சாபத்திலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நம் முன்னோர்களின் சுபாவப்படி நாம் வாழக்கூடாது. அவர்கள் பேசின மாதிரி நம்ம பேசக்கூடாது. அவர்கள் வாழ்ந்த அநீதி கொஞ்சமேனும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, முன்னோர்களின் எந்த சாபமும் என்னை தொடரக்கூடாது, என்னுடைய சுபாவத்தை மாற்றுங்க, இந்த சாபத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாங்க என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றும் பொழுது, பரிசுத்தமாக மாற்றும் பொழுது, கடவுளும் நமக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று சொல்லியிருக்கிறார்.